என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? சொல்லுங்க உங்க பேரு? வேணுகோபால். எங்க இருந்து வரீங்க வேணுகோபால்? ராமபுரத்துல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில். சொன்னீங்களே சார். இப்போ என்ன பிரச்சனை? என் மனைவி வந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடணும். 3 வருஷம் லவ் பண்ணி ஒரே கடையில் தான் வேலை பார்த்தோம். என்ன வேலை செய்றீங்க? துணி கடையில் முதல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ செய்யறதில்ல. எப்படி வியாபாரம் பார்க்கணும் மட்டும் பாரு. ஆமா நீ கிழிச்ச சீப்பா. இப்போ வந்து திடீர்னு வந்து இது உங்க குழந்தை இல்லை, இது வேற ஒருத்தன் குழந்தை, அவங்க கூட வாழ முடியாது. இப்போ உங்க கூட இல்லையா? அவங்க இருக்காங்க, அவங்க அம்மா நானும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க கேட்கலையா? கேட்டதுக்கு இது உங்க குழந்தை இல்லை, வெளியில போயிடு அப்படின்னு. நான் குடும்ப பத்திரத்தை வெளியே சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க அம்மா நானும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. மாமியார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா? நானும் சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஒன்றா தான் இருக்கனால நான் தப்பு பண்ணுறேன்னா இல்லை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எங்கள் வீட்டில் என் 2 அண்ணன் இருக்காங்க, பெரிய அண்ணன். அவங்க எல்லாம் விட்டுட்டே நீங்க இங்க வந்திருக்கீங்க. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா, நியாயம்டா, நேர்மைடா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே மெட்ராஸில் தான் இருந்தேன். அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அதனால நான் இங்கே இருக்கேன். இல்ல காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்க 3 வருஷம் அதுவும். அப்புறம் திடீர்னு இந்த பொண்ணு இப்படி சொல்லணும்? என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. யாரோட குழந்தை சொல்றாங்க? அவங்க அக்கா வீட்டுக்காரோட தம்பி குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. இத்தனையும் அந்த பையன் என்கிட்ட பேச கூட மாட்டான். நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால நீ தடுமாறுன்னு நினைக்கிறேன். கடைசியில் வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தான். அவங்க அக்கா வீட்டுக்கு போன உடனே நீ வந்து என்ன ரொம்ப சந்தேகப்படுற அப்படின்ற வார்த்தையெல்லாம் தேவையில்லாம் பேச ஆரம்பிச்சு. இப்போ நாங்கள் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல மேடம், இப்போ நான் எதாவது பண்ணால் கேட்கலாம். அவங்க அம்மாவும் கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு முதல்ல வந்ததுக்கு தான் நான் வருவேன் வேலைக்கு போயிட்டு. ஏன் உங்க பொண்ணு இப்படி சொல்றாங்க? எங்க பொண்ணு வந்து அது என்னன்னே தெரியல மேடம். அவ்வளவு வேணும்னா போய் பேசினேன். நான் என்ன இது வாழ மாட்டேன், அவளே தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்கன்னா எவ்வளவோ சொன்னாங்க. 3 வருஷம் நம்ம 2 பேரும் ஒரே கடையில் வேலை செஞ்சாங்க. லவ் பண்ணி நான் தான் கட்டிக்குவேன், உங்க பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. கல்யாணம் பண்ணாடி 2 தரப்புலையும் நாங்க ஏத்துக்கணும். உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. ஏத்து நல்லா தான் இருந்தாங்க. அவங்க நல்லா வளர்த்து நல்லா இருந்தாங்க. திடீர்னு இந்த மாதிரி எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன் அப்படி? ஏன் சொல்லுன்னு தெரியல மேடம். அவ்வளவுதான் கேட்கணும். இப்ப எத்தனை மாசமா? 5 மாசம் மேடம். தப்பான வார்த்தை எல்லாம் பேசுறாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். எங்க பெரியப்போட மச்சனை தான் நான் கட்டிக்குவேன், அவன் குழந்தை தான், இவரு குழந்தை கிடையாது அப்படின்னு ஒரே சாதிக்குமா. அந்த பொண்ணு இங்க இருக்கா, அந்த பையன் ஊர்ல இருக்கான். என்ன அது ஆச்சரியமா இருக்கு. உங்க பொண்ணு மேலதான் தப்பு. என் பொண்ணு தான் மேடம் இந்த மாதிரி வேணும்னா பழிய போட்டுக்கணும். வேணா எனக்கு இந்த பிள்ளை வந்து வீட்டுலயே இருக்கக்கூடாதுன்ற வீட்டோட துரத்துன்னு மேடம். நான் என்ன சொல்றேன், நீ தானே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, நான் கூட்டிட்டு வரல. ஏதோ சண்டை போடுறது ஓகே, ஆனா உங்க குழந்தைகளை சொல்றதெல்லாம் குழந்தைகளை சொல்ல தப்பு இல்லைங்க மேடம், சொல்லுங்க. அப்ப அவங்க வந்து என்னன்னா எங்களையும் வம்புகளுக்குறாங்க, எங்களையும் கூப்பிடுறீங்க, எங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேக்குறாங்க. நைட்டு போன் பண்ண அப்படியே தான் போன் பண்ணிட்டு உடனே கட் பண்ணிட்டாங்க எங்க சம்மந்தி. தாயா புள்ளைய பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு எவனுக்குமே உதவி செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். உங்க பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, உங்க பொண்ணு மெண்டல் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு பேச்சு கேட்டு எங்களை வந்து நீங்க எங்களை போன் பண்ணி கேக்குறியான்னு கேக்குறாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அந்த பையனை வந்து எனக்கு சம்மந்தமே கிடையாது, இன்னொருத்த முன்னாடி நான் எப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கிறோம். பேர் என்ன? சுகுணா. என்னமா பிரச்சனை? என் வீட்டுக்காருக்கும் எனக்கு பிரச்சனை. எதுக்கு? அவர் சந்தேகப்படுறாரு. Don't divert the topic. கல்யாணம் 1 வருஷம் தான் ஆகுது. அவருக்கு வந்து மூளை இருக்குன்றது சொல்லல. மூளை அவருக்கு இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொன்னாரு மூளை இருக்குன்றது. அவர் ஒவ்வொரு குடிச்சிட்டு சந்தேகப்பட்டு பேச எங்க அம்மா கூட ஒரு ஆள் இருக்காங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அந்த ஆள் கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறது. எங்க அம்மா உங்க அப்பா எங்க? அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்தது கூட அம்மா தாலியா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? எங்க மாமா கூட உட்காந்து பேசினது, அவர் படுத்து இருந்தாரு, நான் உட்காந்துட்டு எங்க அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து அவன் கூட உனக்கு என்ன வேலை அப்படின்ட்டு அசிங்கமா சேர்த்து வச்சு பேசுறாரு. நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா? எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 2 வருஷம். அப்ப தெரியலையா அதெல்லாம்? சாரி இவரான எங்க மாமாவோட தம்பி இருக்காரு, அவருக்கு எனக்கு தொடர்பு ஏற்பட்டு மேடம். அவரோட குழந்தையும் வயிற்றுல வந்து அவர் கூட வாழ்வேன்னு சொல்றேன். அது எப்படி தொடர்பு ஏற்படும்? அதுக்கு பதில் சொல்லுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அவரு தெரியும். அப்ப அப்பவே தொடர்பு இருக்கா? நான் பேசிட்டு தான் இருந்தேன், தொடர்புலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் இப்போ தொடர்பு ஆச்சு. இப்ப ஊருக்கு போயிருக்க சொல்லி இடையில. அப்ப சந்தேகப்பட்டது உண்மை தானே? அப்ப வந்து இவர் பேசிட்டு இருந்ததுதான். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. இவர் வந்து குடிக்க போயிட்டாரு எல்லா கும்பலா சேர்ந்து. அப்ப வந்து தெரியாது, இப்பதான் தெரியும் எனக்கு இடையில நான் கன்சீவ். கன்சீவ் ஆக்குறேன்னா சொல்லிருக்கவே மாட்டேன். இதெல்லாம் எப்படி திருந்தி உருட்டு வாழ்க்கையில முன்னேற போறானோ தெரியல. அந்த பையன் பேர் என்ன? சத்தியமூர்த்தி. என்ன சொல்றாரு சத்தியமூர்த்தி?
அவர் எங்க வீட்டுல ஏத்துக்கிறேன் அப்படின்ற. அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா நோகாம நொங்குதீங்களான்னு பாத்திருக்கேன். அவன் அருவாளை பார்த்தவொன்னு 500 அடி ஜம்ப் பண்ணி ஓடி போயிருக்க நீ. இப்போ அவர் அவங்க வீட்டோட நான் போட்டுன்னு சொல்றேன் மேடம். எனக்கு வேண்டாம். ஏன்? என் மேல தப்பு இருக்கு, நான் இவர் கூட வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றேன். நீ இவரோட தானே வாழ்ந்துட்டு இருக்க? எனக்கு இவர் வேண்டாம் மேடம். ஏன்? அப்ப எதுக்கு லவ் பண்ண? தெரியல. ஊருக்கு போனப்ப அந்த பையனோட தொடர்பாயிடுச்சான். எனக்கு கிடையாது, போய் மேடம். சத்தியமூர்த்தி. உண்மை மேடம். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? உண்மையை சொல்லு. இவரை விடு. அவர் வேண்டாம்னா வேண்டாம், அவர்கிட்ட பேசிப்போம். உண்மை என்னது சொல்லு. உண்மை அதுதான் மேடம். எப்படிமா? அவருக்கு எனக்கு தொடர்பு. அப்புறம் அவங்க ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு நவம்பர்ல தானே போன? அப்பதான் மேடம். இப்போ உனக்கு 5 மாசம் பிரெக்னன்ட் சொல்றல்ல நீ? எப்படியும் வச்சா டக்கு டக்குன்னு கணக்கு பெறுகிற. அது வந்து வீட்டுக்காரன் கேட்கணும், இது ஏன் குழந்தை இல்ல அப்படின்னு வீட்டுக்காரன் சொல்லி தான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்குது. இப்போ வந்து நீ தான் சொல்ற, அந்த புள்ள வந்து உமால இது வரைக்கும் சந்தேகப்படல. அந்த புள்ள வந்து இப்பயுமே என் பொண்டாட்டி அந்த மாதிரி கிடையாது, என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும், என்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இன்ன வரைக்கும் அந்த புள்ள போராடுது. என்னையா போட்டு குடுக்குற? டேய் இந்த ஆள் பேச்சு கேட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவே. என்னதான் பிரச்சனை உனக்கு சொல்லு. நான் அவர் கூட தான் மேடம். ஏன்? எனக்கு இவர் வேண்டாம். ஏன் வேணாம்? இவர் குழந்தை இல்லை மேடம். எப்படி தெரியும் உனக்கு? எப்படி தெரியும்? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. அப்ப நீ அவர் குழந்தை இல்ல சொல்றதை ஏத்துக்கவே முடியாது. நீ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நீ கர்ப்பமாயிட்ட. இப்ப ஏன் திடீர்னு அவர் வேண்டாம் சொல்ற? வேற ஏதோ இருக்கு நீ மறைச்சு வைக்கிற. வேற எது? அப்ப ஏன் இப்படி சொல்ற? எனக்கு அவர் வேண்டாம் மேடம். ஏன் வேண்டாம்? அதுக்கு காரணம் சொல்லு. அவர் குடிச்சிட்டு எத்தனை வருஷமா அவரோட இருக்க? ஒரு இந்த ஒரு வருஷமா தெரியலையா அவர் குடிக்கிறாருன்னு? 3 வருஷம் லவ் பண்ணும்போது தெரியலையா? இல்ல இல்ல இல்ல. சத்தியமூர்த்தி பேசுறீங்களா? ஆமா. சுகுணா தெரியுமா உங்களுக்கு? தெரியும். யார் அவங்க? எங்க அண்ணனோட தங்கச்சி. சரி, உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் எங்க அண்ணன் கல்யாணத்தப்ப 2 பேரும் லவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என்னதான் லவ் பண்ணாங்க, வீட்டுல ஒத்துக்கலன்னு சொன்னோன்னா என்கிட்ட ஒரு வருஷமா பேசுறீங்க மறுபடியும். சரி. இந்த ஒரு வருஷம் கேப்ல அந்த பையனை கடையில வேலை செஞ்சானா அந்த பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கீங்க. சரி. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணோன்னே நான் பேசுறதையும் விட்டுட்டேன். அப்புறம் எங்க அண்ணன் வந்து சாப்பாடு செஞ்சு போறது வந்திருந்தாங்க ஊருக்கு. சரி. வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு போனாங்க. போனதுல இருந்து எனக்கு மறுபடியும் எனக்கு அவனை பிடிக்கல, ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு, நான் மறுபடியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என் கூட எப்படி வாழ முடியும், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் முடியாது, நீ என்ன கல்யாணம் பண்ணி ஆகணும்னா நான் செத்து போயிடுவேன். நீ சாவமா செத்த போயில, நீ நலமா இருந்தாலும். கடைசியில அவங்கள்ட்ட எப்ப பேசுனீங்க? இப்போ ஒரு 2 நாள் இருக்கும். என்ன சொன்னாங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, நான் கூட வாழணும் அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் சாவறேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா? அந்த பொண்ணோட வயசுல இருக்கிறது குழந்தைக்கு நீங்க தான் அப்பா சொல்றா? ஐயோ சாமி அப்படிலாம் இல்லைங்க. அப்பா நான் இல்லைங்க, அப்பா அவர் வீட்டுக்காரர் தான் அவங்க அப்பா கொண்டு. கேள, நான் கடைசியா உங்ககிட்ட தானே வந்தேன். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. அந்த பொண்ணோட வயசுல இருக்கிற குழந்தைக்கு நீங்க அப்பாவா இல்லையா? இல்லைங்க. அப்ப எதுக்கு ஊருக்கு வந்துருக்கு சொல்லி வந்து தொட்டேன். அதுக்கு பதில் சொல்லு. ஏய் நான் என்ன பண்ணேன்? பண்ணதெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன சொல்ற? டேய் என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்கல. ஒரு தடவை தான் மேடம் தப்பா, ஒரே ஒரு நாள் தான் மேடம். அதுவும் அனுபவம் தான் உனக்கு கூப்பிட்டாங்க. நான் கூப்பிடவே இல்லை மேடம். அவர் தான் அப்பயே சொன்னேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு தொடாது அப்படின்னு சொன்னது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் தான் மேடம் தொட்டாரு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். 2 பேர் மேலே தப்பு இருக்கு. ஒரு நாள் தான் மேடம். ஒரு நாள் வேற எத்தனை நாள்? 3 நாள் இருந்தாரு மேடம். இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? என்னதான் உன்னை பண்ணலான்னு எனக்கு ஒண்ணும் நான் உங்க கூட தான் வாழ்வேன். என் கூட வாழணும்னா இதெல்லாம் நடக்கிற விஷயமா? அப்ப எதுக்கு என்ன தொட்டு? அதுக்கு பதில் சொல்லு. தொட்டன் சரி, என் கூட வாழணும்னு சொல்றது எதுக்கு நீ கல்யாணம் பண்ண? அதுக்கு பதில் சொல்லி. சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? என்ன போனது எதுக்கு என்ன தொட்ட? அதுக்கு சொல்லு. தொட்ட என்ன தொட்டினா நீ தான் கூப்பிட்டா நான் வந்தேன். ஒரு நாள் தான் தொட்டோம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை சரியா? ஒரு நாள் இது பண்ணுங்க, அதெல்லாம் இது பண்ண நீ அதை வச்சுட்டு அவங்க கூட வாழணும்னா ஒரு நாள் மொத்தம் முன்னாடி தொட்டா கோசமா இருப்பானா? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. இதே மாதிரி உன் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி பண்ணாக்க நீ ஒத்துக்குவியா? நீ எதுவும் கேட்க மாட்டியா? இந்த மாதிரி சொன்னா குற்றுவியா நீ? இப்ப வாளுக்கு பதில் சொல்லு. நட்டத்துல நிக்கிறல்ல, வாளுக்கு பதில் சொல்லு. டேய் நான் செத்துறேன்டா. உன் பொண்டாட்டி இப்ப கட்டிட்டு வர பொண்டாட்டி இந்த மாதிரி ஊர் மேல விட்டு உட்காந்துருப்பேன் நீ. ஹலோ சொல்லு. நான் உங்க கூட தான் வாழ்வேன், நீ ஏத்துக்கோ. அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? சரி எங்க அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, நான் வந்து கேட்டு ஒரு 7 மணிக்கு ஃபோன் பண்றேன். உங்க அம்மா சொல்லுங்க. ஏன் எங்க அம்மா சொல்லுங்க, நீ போன் பண்ற? அவங்க அம்மா சொல்லுங்க. அப்ப வீட்டுல கேட்காம என்னங்க பண்றது? வீட்டுல கேட்காம தான் நீ தொட்ட? வீட்டுக்காரங்க கேட்ட தொட்ட? வேணா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? நீ வெளில விட்டு எங்கேயா போயிட,
அப்போ உன் முன்னாடி நான் தொடர்ந்து சும்மா இருப்பியா? சொல்லு, பதில் சொல்லு. பொண்டாட்டி கட்டின ஊர் மலக்கு விட்டு உட்காந்துருப்பான். பதில் சொல்றா. வர போறாங்களுக்கு விட்டு உட்காந்து என்ன வரணுமா? கிளம்பி ஊருக்கு வரணுமா? கேக்கே அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. கட்டு மெட்டு எனக்கு பதில் சொல்லு. பதில் என்ன உன் கால் 1 மணிக்கு கேட்குமா? நான் ஒரு நாள் இது பண்ணதுக்கு என்ன ரொம்ப சிக்கோட பாக்குறியா? அப்ப நான் உன் காலையில 1 மணிக்கு எனக்கு தெரியாது, நான் உன் கூட தான் வாழ்வேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? அவங்க அம்மா சொன்னாங்க மேடம், இந்த மாதிரி நான் தப்பு நடந்துச்சுன்னு சொன்னதுக்கு அவரு டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. சொல்லுங்க தம்பி, இந்த பொண்ணை ஏத்துக்கிறீங்களா? மன்னிக்க முடியுமா உங்களால? கண்டிப்பா. என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு? கண்டிப்பா தெரியும். எனக்கு என் பரடி வேணும். எனக்கு ஒரு வேணுமா? எனக்கு அவர் தான் மேடம், நான் இவர் கூட வாழ மாட்டேன். சரி, அவர் தான் இல்லைன்னா நான் தனியா இருந்துக்கிறேன் மேடம். இருந்தாலும் உனக்கு ஏன் வேண்டாம்? சத்தியமூர்த்தி தான் மேடம் வேணும். இவரை ஏன் வேண்டாம்? அதுக்கு காரணம் சொல்லு. எனக்கு பிடிக்கல மேடம். ஏன் என்ன பிடிக்கல? இங்க பாரு, என்ன பிடிக்கல? அவருக்கு மூளை இருக்கு. ஏய் நீ என்ன லூசா? வந்ததுல இருந்தே வெறுப்பேத்தினுக்குற. என்ன வேணும் உனக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிதான் கட்டிக்கிட்டியா? சொல்லவே இல்லை. அப்ப வந்து அது சரி, அது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. வேண்டாம். அது வந்து சரி பண்ணிக்கலாமா? எனக்கு வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, மாமா, நீ விரும்புற பொண்ணை விட உன்ன விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நானா அப்படியே முள்ளாம இந்தாண்டையும் பேச முடியல, இந்தாண்டையும் பேச முடியல. உண்மையாலுமே மேடம், நம்ம பொண்ணு நம்ம புள்ள இந்த மாதிரி இருந்தா நாம சும்மா இருப்போமா மேடம்? நான் சும்மா இருப்பேனா? என் புள்ள இந்த மாதிரி எனக்கு ஆம்பளை புள்ள இருந்து மருமக இந்த மாதிரி பண்ணனாக்கா நாம சும்மா இருப்போமா? இல்ல அதான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. வேலைக்கு போயிட்டு வராரா? இத பாரு, அவருக்கு பதில் சொல்லிட்டு நீ என்ன வேணா படிக்கும். நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த குழந்தைக்கு அப்பா அவரு. எனக்கு குழந்தைய கழிச்சிடுறேன் மேடம். நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். சரி, நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. அவர் வேணாவே இருக்கட்டும். நான் குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன் வேலை நீ பாரு, அவர் வேலையை அவர் பாக்கட்டும். அவர் பாடு வீட்டுல இருக்கணும் மேடம். நான் இருக்க மாட்டேன் வீட்டுல. மானங்கிட்ட பையல, மானங்கிட்ட பையல, உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல, செத்த பையல. சரி, அவருக்கு பதில சொல்லி அனுப்பிச்சுடு. அவருக்கு என்ன வழிய சொல்லு. அவர் எங்க போவாரு? உன்னை நம்பி வந்தாரு, இப்ப போனா எப்படி போவாரு? அது முண்டம், அது இந்த பட்டர் எல்லாம். ஏன் நீ அந்த பையனோட தொடர்பு வச்சிருந்த? இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவரு தான் மேடம் லவ் பண்ணிட்டு. பின்ன எதுக்கு இவர் 2 வருஷம் லவ் பண்ண? நான் இவகிட்ட அண்ணான்ற முறையில தான் ஃபர்ஸ்ட் பழகிட்டு. அவங்களே தப்பா பேசி எங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி உன் பொண்ணு அவங்க கூட பேசுறேன் தப்பா சொல்லி இவங்களே தான் பண்ணாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க. நியாயமா அந்த பையன் கல்யாணம் ஆயிடுச்சா? நீ கல்யாணம் ஆகி இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்க, 5 மாசமா இருக்க. எப்படி உன்னை ஏத்துப்பாங்க அந்த குடும்பம்? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? வயித்துல இருக்கிற குழந்தை யாரோடன்னு உனக்கு சொல்ல தெரியல. நான் ஒரு குழந்தை. நீ சொல்றது ஓகே, அது 100% சொல்ல முடியாதே. ஏன்னா 4 மாசம் முன்னாடி தான் நீ அங்க போயிருக்க, ஆனா உனக்கு 5 மாசம் கர்ப்பமா இருக்க. ஏன் அவங்க உன்னை ஏத்துக்கணும்? என்னால மறக்க முடியாது மேடம். அதுதான் பிரச்சனை. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பையிலிட்டு இருந்தாலும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. அவங்க ஏத்துக்கிட்டா இருந்துக்கிறேன், இல்லைன்னா எங்க தாத்தா பாட்டியோட பேரு. தாத்தா பாட்டி ஏத்துப்பாங்களா? எப்படி ஏத்துப்பாங்க? அப்பாவை பெத்தம்மா. நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. நீங்க உங்க இதுல தோத்திட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. நீங்க உங்க பொழப்ப பாருங்க. நீங்க ஊருக்கு போனீங்கன்னா 2 நாளைக்கு பேசுவாங்க, 2 மாசம் பேசுவாங்க, அப்புறம் பழகிறோம். நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டோம், நீ தப்பு பண்ற. ஒண்ணு மட்டும் சொல்றேமா, பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. உனக்கு மட்டும் அநியாயம் இல்ல, உங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்படறதுக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிட்ட. வயித்துல வரது குழந்தைக்கு அநியாயம் பண்ற. தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரம் இருக்கும். இது ரொம்ப சின்ன பொண்ணு புத்தி கட்டு போய் பேசிட்டு இருக்குங்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் காதை கொடுத்து கேட்டுட்டு இருந்தோம். நல்ல வார்த்தை சொல்லி பார்த்தோம். இவ பேசுறது பேச்சு கேட்க கூட முடியாது, அவ்வளவு அசிங்கமா இருந்தது. கேளுமாமா, நீதான் பொறுப்பு. நீங்க உங்க வேலையை பாருங்க. அவ திரும்பி வந்தான்னா நீங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தா தாராளமா. அதுதான் இப்ப உங்களை கேக்குறாரு. தாராளமா ஏத்துங்க, சந்தோஷம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.